வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சுவையான சூப்பரான ரவா தோசை. இந்த ரவா தோசை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணோம்னா சூப்பரா ஹோட்டல் டைப்ல நல்ல ரோஸ்டா ரவா தோசை நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கு பச்சரிசி ஒரு கப் எடுத்துக்கலாம். அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பை போட்டுக்கலாம். போட்டு ரெண்டையும் ஒரு 1 hour ஊற வச்சிடலாம். இத இப்ப மிக்சி ஜார்ல போட்டு நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். அதே நேரம் எவ்வளவு அளவு நம்ம அரிசி எடுத்தோமோ அதே அளவு ரவை, இது ரவா தோசை தானே, அப்ப ரவை எடுத்துக்கிறோம். எடுத்து அத தண்ணியில இந்த மிக்சியில போடுறப்ப அத தண்ணியில நம்ம ஊற வச்சிடலாம். எந்த தண்ணியில ஊற வைக்கிறோம் தெரியுமா? இந்த அரிசி ஊற வச்சோம் பாருங்க, அந்த தண்ணியிலேயே ஊற வச்சிடலாம். ஏன்னா இந்த தண்ணி அவ்வளவு நல்லது. அந்த தண்ணி அவ்வளவு நல்லது. அதை வேஸ்ட் பண்ணாம அதுலயே நம்ம ஊற வச்சிடலாம். இப்ப மிக்சியில இதை நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். நைஸா அரைச்சாச்சு. நம்ம இது கூட நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த ரவையையும் போட்டு ஒரே ஒரு திருப்பு அப்படியே போட்டு பல்ஸ் பட்டன்ல கூட போட்டுடலாம். இந்த ரவைய ஊற வச்ச ரவைய இதுல போட்டுடலாம். போட்டு பல்ஸ் பட்டன்ல போட்டா கூட பரவாயில்ல, ரொம்ப நைஸா ஆகணும்னு கிடையாது. இது கூட உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம கச்சி வச்ச மாவை நல்லா எடுத்தாச்சுங்க. எடுத்து நல்லா தண்ணி கலந்து வச்சாச்சு. மாவு நல்லா தண்ணியா இருக்கணும். அப்பதான் சூப்பரா அழகா ஊத்த வரும் நம்மளுக்கு. இதுல நல்லா எடுத்து வச்ச கருவேப்பிலை ஒரு கொத்தை நல்லா இப்படி பிச்சு போட்டுடலாம். இஞ்சி துருவி வச்சிருக்கோம். பொடியா கட் பண்ணா வாயில தட்டுப்படுங்க. அதனால இப்படி துருவின இஞ்சிய போட்டுடலாம். கடுகும் சீரகமும் தாளிச்சு வச்சிருக்கேன். கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி அதையும் நம்ம இதுல போட்டுடலாம். பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா, எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கு. இத ஊத்தி சாப்பிட்டா அடடா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். பச்சை மிளகாய் பாருங்க, ஒரு 2 எடுத்திருக்கேன். அத இப்படி இது மாதிரி நீல வாக்குல கட் பண்ணீங்கன்னா அப்படியே தோசைக்குள்ள புதஞ்சி இருக்கும், தூக்குனா மாதிரி இருக்காது. அதையும் இதுல இப்ப போட்டுடலாம். இப்ப மாவு கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. இதுல இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். மோஸ்ட்லி நம்ம அரிசியும் ரவையும் சேர்ந்து 2 டம்ளர் இருக்குமா. அப்ப இது தண்ணி உங்களுக்கு ஒரு 5 டம்ளர் பிடிக்கும். 1 டம்ளர் அரிசியும் ரவையும் சேர்ந்து இருந்ததுன்னா அதுக்கு 2.5 டம்ளர் தண்ணி ஊத்தினீங்கன்னா சரியா இருக்கும். ரவா தோசைக்கு கல்லு ரொம்ப ஜாஸ்தியாவும் சூடாக கூடாது. சூப்பரா கல்லுல ஒட்டி வரும் பாருங்க. இப்படி ஓரமா ஊக்கிட்டோம்னா ஓரமெல்லாம் ரோஸ்டா இருக்கும். நடுவுல கொஞ்சம் சாஃப்டா இருக்குங்க. இப்படி ஊத்திடலாம். ஊத்திட்டு இதுல அப்படியே பொடியா நறுக்கின வெங்காயத்தை லேசா இப்படி தூவிடலாம். அதுக்கு மேல இந்த கேரட்டை அப்படியே மலைச்சாரலாட்டம் அது லேசா, ரொம்ப லேசா போட்டுடலாங்க. போட்டுட்டு என்னமோ விரிச்சுன்னு இருக்கே, அட நம்ம கொத்தமல்லி தாங்க, அதையும் போட்டுடலாம். அடடா சூப்பரா கலர்ஃபுல்லான ரவா தோசை சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க ஓரமெல்லாம் தூக்கிட்டு வந்துருச்சு இப்பவே. ஆனா இன்னும் கொஞ்சம் நல்லா வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு மேல நம்ம வடிவேல் ஐயா சொல்ற மாதிரி இந்த பக்கம் ஒரு கரண்டி, அந்த பக்கம் ஒரு கரண்டின்னு எண்ணெய ஊத்தி சுட்டு சாப்பிட்டா அடடாடாடா ஒரு 4 தோசையா, இல்லப்பா ஒரு இன்னும் 2 குடுப்பா அப்படின்னு கேட்கற அளவுக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க. இப்ப பாருங்க ஓரத்துல எல்லாம் அப்படியே சூப்பரா தூக்கிட்டு வந்துருச்சு. இத அப்படி மெதுவா எடுத்து அப்படி லொட்டுன்னு திருப்பி போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, எதுவுமே கீழே விழாம சூப்பரா தோசையில ஒட்டிட்டு வந்துடும். இப்ப இந்த பக்கம் லேசா, ரொம்ப லேசா எண்ணெய் ஊத்தலாமா? எண்ணெய் தேவைன்னா ஊத்திக்கலாம், இல்லாட்டினா விட்டுறலாம். இத இப்ப நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும். வெந்த அப்புறம் எடுத்து பரிமாறிடலாங்க. நம்ம சூப்பரான சுவையான ரவா தோசை அழகா ரெடி ஆயிருச்சு. நம்மளோட கலர்ஃபுல்லான சூப்பரான சுவையான ரோஸ்டான ரவா தோசை ரெடி ஆயிடுச்சுங்க.
இத வந்து ஒரு முருங்கைக்காய் சாம்பார் கூட தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். மார்னிங் ஹவர்ஸ்ல இத சாப்பிட்டுட்டு அப்படியே ஒண்ணு போதும் அதெல்லாம் கிடையாது, ஒரு 2-3ஆவது சாப்பிட்டாதாங்க கொஞ்சம் திருப்தி ஆகும். அவ்வளோ சுவையான சூப்பரான ரோஸ்டான ஹோட்டல் ஸ்டைல் ரவா தோசை வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் இப்ப உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருக்கேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.